சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் விழாவில் பங்கேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலைமாமணி விருதுகளை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை காணலாம். சிறு இதழில் கவிஞராக கலைத்துறையில் நுழைந்தவர் நாடக எழுத்தாளர், புனைவெழுத்தாளர், விமர்சகர் என பல களங்களில் பயணிக்கிறார். தமிழ் இலக்கிய திறனாய்வை நவீன கோட்பாடுகளுடன் அடிப்படையில் அணுகுபவர். முருகேச பாண்டியன் அவர்களுக்கு பாரதியார் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசு. எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மாள் அவர்களின் பெயரிலான சிறப்பு விருது பத்ம விபூஷன் டாக்டர் கே.ஜே. யேசுதாஸ் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கிறது தமிழ்நாடு அரசு. இசையின் அமுதமான குரல் பத்ம விபூஷன் டாக்டர் கே.ஜே. யேசுதாஸ் அவர்களின் சார்பாக அவரின் மகன் பாடகர் விஜய் யேசுதாஸ் அவர்கள் விருதினை பெற்றுக் கொள்கிறார்கள். தமிழ், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு என பல மொழிகளின் இசையை ஒரு குரலில் இணைத்த அற்புதம் கே.ஜே. யேசுதாஸ் அவர்கள். இசையை மதங்களை தாண்டி ஒன்றுபடுத்திய யேசுதாஸ் அவர்களுக்கு சுப்புலட்சுமி அம்மாள் அவர்களின் பெயரிலான சிறப்பு விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசு. 50,000க்கும் மேற்பட்ட பாடல்கள், 8 தேசிய விருதுகள், 45 முறை மாநில அரசுகளின் விருதுகள், கோடிக்கணக்கான மக்களின் மனங்களை வென்ற டாக்டர் கே.ஜே. யேசுதாஸ் அவர்களுக்கு எம்.எஸ். சுப்புலட்சுமி சிறப்பு விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். அவரின் மகன் பாடகர் விஜய் யேசுதாஸ் அவர்கள் விருதினை பெற்றுக் கொள்கிறார்கள். தற்போது யேசுதாஸ் அவர்கள் காணொலி வாயிலாக இணைந்திருக்கிறார்கள். வாழ்த்துக்களையும் தெரிவிக்க இருக்கிறார்கள். பால சரஸ்வதி விருதினை பெற்றிருக்கிறார்கள் பத்மஸ்ரீ முத்துக்கண்ணம்மாள் அவர்கள். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், என் சக கலைஞர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். நான் பெரிதும் மதிக்கின்ற இசை மேதை திரு எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் பேரில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தால் வழங்கப்படும் சிறப்பு விருதினை எனக்கு கிடைக்க பெருந்துணை செய்த தமிழ்நாடு அரசுக்கும், இயலிசை நாடக மன்ற தலைவர் செயலாளர்களுக்கும், இதை அங்கீகரித்து எனக்கு இந்த விருதை அளிக்கின்ற தமிழ்நாடு அரசுக்கும், அதன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருதை முதலமைச்சரின் கரங்களால் நேரில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் என் ஆவல். ஆனால் நான் அமெரிக்காவில் இருந்து வந்து சேருவதற்கு தாமதம் வருவதால் இந்த காணொளி மூலமாக உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன். அதற்கு நான் தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், கலைமாமணி விருதம் பெறப்போகும் கலைஞர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருதினை பெற்றுக்கொண்ட விருதாளர்கள் தற்போது குழு புகைப்படம் எடுத்துக் கொள்ளுவார்கள். பால சரஸ்வதி விருது பத்மஸ்ரீ முத்துக்கண்ணம்மாள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பத்மஸ்ரீ முத்துக்கண்ணம்மாள் அவர்கள் உடலின் உணர்வு, ஆன்மாவின் அசைவு, அவரின் நாட்டியம். தமிழ்நாட்டின் 7வது தலைமுறை சதிர் நடன கலைஞர். அவருக்கு பால சரஸ்வதி விருதினை கொடுத்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. திரைக்கலைஞர் செல்வி சாய் பல்லவி அவர்களுக்கு கலைமாமணி விருதினை வழங்கி கௌரவிக்கிறது தமிழ்நாடு அரசு. கலைமாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். திரைப்பட இயக்குனர் திரு லிங்குசாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கலைமாமணி விருதினை பெறுகிறார்கள் திரை இயக்குனர் லிங்குசாமி அவர்கள். பாடலாசிரியர் திரு விவேகா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திரு விவேகா அவர்களுக்கு கலைமாமணி பட்டம் வழங்கப்படுகிறது. கலைமாமணி பட்டத்தினை பெற நாடக கலைஞர் திரு பூச்சி எஸ். முருகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பூச்சி எஸ். முருகன் அவர்களுக்கு கலைமாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்.
வீணை கலைஞர் திருமதி ஹேமலதா மணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கலை மாமணி விருதினை பெறுகிறார்கள் ஹேமலதா மணி அவர்கள். வீணை இசை கலைஞர் ஹேமலதா மணி அவர்களுக்கு இந்த விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது அரசு. கவிஞர் கே ஜீவபாரதி அவர்கள் இயற்றமிழ் கவிஞர் அவர்களுக்கு கலை மாமணி விருது வழங்கப்பட உள்ளது. அவர்கள் திரு கமலேஷ் அவர்களுக்கு கலை மாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சின்னத்திரை கலைஞர் மெட்டி ஒலி திருமிகு காயத்ரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திரைக்கலைஞர் திரு கே மணிகண்டன் அவர்கள். திரைப்பட நடன இயக்குனர் திரு சாந்தி என்கிற சந்தோஷ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கலை மாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். திரைப்பட தந்தை பயிற்சியாளர் திரு சூப்பர் சுப்பராயன் அவர்கள். திரைப்பட பின்னணி பாடகி திருமிகு ஸ்வேதா மோகன் அவர்கள் அவர்களுக்கான விருது தாயார் திருமிகு சுஜாதா அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். திரைப்பட பின்னணி பாடகி திருமிகு ஸ்வேதா மோகன் அவர்களுக்கான விருது அவரின் தாயார் திருமிகு சுஜாதா அவர்களிடம் வழங்கப்படுகிறது. திரைப்பட செய்தி தொடர்பாளர் திரு நிக்கில் முருகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து திரைப்பட குணச்சித்திர நடிகர் திரு எம் ஜார்ஜ் மரியான் அவர்கள். இயற்றமிழ் கவிஞர் நெல்லை ஜெயந்தா என்கிற ராமசுப்பிரமணியன் அவர்கள், எழுத்தாளர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் இருவராக இணைந்து விருதினை பெற்றுக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எழுத்தாளர் திரு திருநாவுக்கரசு அவர்கள், தொடர்ந்து திரு தங்கம்பட்டர் அவர்கள், எஸ் சந்திரசேகர் என்கிற தங்கம்பட்டர் அவர்களுக்கு பதிலாக அவரின் மகள் சந்திரா குமாரசாமி அவர்கள் விருதினை பெற்றுக் கொள்வார்கள். சமய சொற்பொழிவாளர் கலைப்பிரிவில் கலை மாமணி விருது திரு தங்கம்பட்டர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. குரலிசை கலைஞர் பாபநாசம் திரு அசோக் ரமணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திருமுறை தேவார இசைக்கலைஞர் திரு பா சர்குணநாதன் ஓதுவார் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். இருவராக இணைந்து மேடைக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திரு டி.ஏ.எஸ். தப்தீசி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தமிழிசை பாடகர் தப்தீசி அவர்கள், திருச்சூர் திரு சி. நரேந்திரன் அவர்கள், மிருதங்க கலைஞர் ஆகியோருக்கான விருதுகள் தற்போது வழங்கப்படுகின்றன. இருவராக இணைந்து வந்து விருதினை பெற்றுக் கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.